வணக்கம். நெருப்பு தமிழர். நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் அஜித்தை பற்றி பெருமையாக பேசியிருந்தார்ல, அவருக்கு நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். அண்ணே, நீங்கள் பேசாமல் அஜித் மாதிரி இருந்துடலாமே. ஏன்னா அஜித் உங்களை விட ஒரு 10 வயசு குறைவான ஆள் தான். அவர் பாருங்க, முடியெல்லாம் அப்படியே டைப் பண்ணாமல் அப்படியே நரைச்ச முடியோடு அவர் பாட்டி வெளியிலலாம் சுற்றிட்டு இருக்கிறாரு. அவரை உங்களை விட அவர் புகழ் பெற்றவர். ஆனால் உங்களுக்கு எதுக்குன்னு அப்படியே டை அடிச்சுக்கிட்டு நம்ம மாப்பிள்ளை மாதிரி ஜம் பண்ணி அப்படி மீசையா அவர் அப்படியே பண்ணிக்கிட்டு சட்டையை அப்படி இழுத்து விட்டுக்கிட்டு எதுக்குண்ணே நம்ம அஜித் மாதிரி இருக்கலாமே. ஆனால் எல்லாரும் மாதிரி எல்லோரும் இருந்துட முடியாது. இப்போ நான் கூட தான் எதையுமே பார்க்காம படிக்காமல் ஒரு 2 மணி நேரம் பேசுவேன். என்ன வேணால் முதலமைச்சர் ஆக்கி விட்ருங்களேன். நான் முதலமைச்சர் ஆகிட்டுமா? என்ன முதலமைச்சர் ஆக்குனா உங்களோட நான் நேர்மையானவன், உங்களோட ரொம்ப நேர்மையானவன். தமிழ்நாட்டில் இதுவரையும் செய்யாத அனைத்து சாதனைகளையும் நான் செஞ்சு விடுவேன். சொல்லாதையும் செய்வேன், சொல்கிறதையும் செய்வேன், சொல்ல போவதையும் செய்வேன். ஏன்னா நெருப்பு தமிழன். எனக்கு அரசியல் இந்த ஒரு 15 ஆண்டுகளாக அரசியல் அப்படியே ரத்தத்தில் ஊறி அரிப்படுத்திக்கிட்டு இருக்கு அரசியல். அஜித் பாருங்கள், உங்களோட 10 வயசு கம்மியான ஆள். முடியெல்லாம் நரைச்சி போய், ஏன்னா நானே முடியெல்லாம் நரைச்சி போய் தான் இருக்கிறேன். ஆனால் அண்ணன் பாருங்கள், 60 வயசுக்கு மேலே அண்ணன் பலன்னு இருக்கிறாரு. அப்போ நாம் அண்ணனை மண்ணலி தூத்த முடியுமா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சோனாச்சலம். இது நமது புதிய பார்வை. ஒரு பக்கம் மழையை வெட்டி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆற்றுல மணலை காணும், இன்னொரு பக்கம் ஆத்தையே காணும். விவசாய நிலங்களை அழிச்சு 6 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு அது போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹைட்ரோ கார்பன் அது இருந்து அதுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கடலையே ஆக்கிரமிச்சு அதானி போட்டு கட்டுறாரு, அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆளு சீமான் தாடி வச்சுக்கிறதும் மீசையை ட்ரீட் பண்ணிக்கிறதும் முடியல டை அடிச்சுக்கிறதும் இதுதான் நமக்கு பிரச்சனையா? சீமான் கொள்கையில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சீமான் சிலைக்கிறதுல தான் அவங்களுக்கு பிரச்சனை. இதில் வர நெருப்பு தமிழன் 15 வருஷம் அரசியல் ரத்தத்திலேயே ஊறி போய் அரிப்படுத்த போய் இருக்கு அப்படின்னீங்க. இதுதான் உங்க அரிப்பா? உங்க அரிப்பன் ரொம்ப நல்லா அரிப்பா இருக்குங்க. முதல்ல என்ன சாதனை செய்ய போறோம்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்றதை செய்யுங்க, அதுக்கப்புறம் சொல்லாதையும் செய்யுங்க. என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இதில் வேற நான் உங்களை விட ரொம்ப நேர்மையான, சொல்லாதையும் செய்வோம், சொல்லதையும் செய்வோம், உங்களோட ரொம்ப சாதிப்போம், எவ்வளவோ செய்யாதையும் சாதிப்போம். என்னது இது? இதில் 2 மணி நேரம் பேசுவோம், 2 மணி நேரம் இல்லை, நீங்கள் 4 மணி நேரம் கூட பேசுங்க, எழுதாமல் வைக்காமல் பேசுங்க. எவன் கேட்பான்? உங்கள் செயல்பாடுகளிலிருந்தே தெரியுது நீங்கள் இந்த அளவுக்கு நேர்மையானவங்க அப்படின்ட்டு. ஆதாரங்களை குறிப்புகளை விட சொல்றதுக்காக தான் எழுதி வச்சு பிடிக்கிறாரா? எந்த ஆதாரம்? கிழக்கில் உங்கள் விஜய், மேற்கில் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்றதுக்காகவா? இதுல என்ன ஆதாரம் சொல்றதுக்கு? அதுவும் விஜய்னு கூட எழுதல, VIE அப்படின்னு எழுதியிருக்கு. இதுதான் ஆதாரங்களை குறிப்புகளோட சொல்றதுக்காகவா? ஒரு சித்தாந்தம் என்ன, ஒரு சித்தாந்தத்தை எழுதுறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது மாற்று கருத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சு படிச்சீங்கன்னா கூட அதை ஏத்துக்கலாம். இப்ப ஐயா கருணாநிதி இருந்தாரு, அது சில குறிப்புகளை சொல்லும் போது அதை எழுதி வச்சிருப்பாரு, அதை படிப்பாரு. இந்த இடத்துல தான் பேரை சொல்லணும், விஜய் அப்படின்னு சொல்லணும், உசிலம்பட்டியில் விஜய் அப்படின்னு சொல்லணும், இதையுமா எழுதி வச்சுக்கணும். தயவு செய்து இனிமேல் வரக்கூடிய பதிவுகளையாவது விஜயோட சித்தாந்தம் என்ன, விஜயோட கொள்கை என்ன, அவர் அரசியலுக்கு வந்தா என்னென்னலாம் செய்வாரு, அதை விட்டு வழக்கம் போல மீனவர்களுக்காக, மீனவர்களும் நமது உறவினர்கள் தானே, நம்ம பெண்களும் நமக்கு வேணும் தானே, கண்கள் தானே, இந்த மாதிரி சினிமா டைலாக்லாம் பேசுறதை விட்டுட்டு என்ன திட்டம் வச்சிருக்காரு, மக்களுக்கு என்ன நல்ல திட்டம், என்ன செய்ய போறாங்க, இதுதான் எங்க வரைவு, இதுதான் எங்கள் திட்ட அறிக்கை அப்படிங்கிறத பத்தி தயவு செய்து வீடியோ நீங்களாவது பதிவு பண்ணுங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். அதை விட்டுட்டு சீமான் தாடி வைக்கிறதும், டை அடிக்கிறதும், சட்டையை நீட்டா போடுறதும், 2 லட்ச ரூபா வாடகைக்கு இருக்கிறதும் இதுதான் நமக்கு பேச்சா? இல்லை, மக்கள் நல பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, அதுக்கு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுங்க. மக்கள் நல திட்டங்கள், திட்ட அறிக்கை ஒன்று ரெடி பண்ணுங்க. நாங்கள் இதெல்லாம் செய்வோம், இப்படிலாம் செய்வோம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு இப்படி தீர்வு காணுவோம், இதை செய்யுங்க, இதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. மக்களுக்கு விருப்பப்படுனா மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை ஜெயிக்க வைக்க போறாங்க. அதை விட்டுட்டு தனி மனித துதி பாடுறதை விடுங்க. சும்மா திரைவலட்சத்துல விஜய் ரசிகரா இருங்க, அது தப்பு கிடையாது. அதுக்காக போட்டுக்கிட்டு விஜய் தான் எல்லாம் செஞ்சிருவாரு. என்ன செஞ்சாரு? 250 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறான்னு சொல்றீங்க. 250 கோடியில மக்கள் நலத்துக்காக, மக்களுக்காக அவர் என்ன செஞ்சுட்டாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவர் மக்களுக்காக இந்த 250 கோடியில என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு? அரசியலுக்கு வந்துட்டாரு இல்லையா, அரசியலுக்கு வந்த பிறகாவது என்னென்ன செய்யறாரு, என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லுங்க.